மே 10. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. களவு போன தெய்வங்கள். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 31 வசனங்கள் 19 முதல் 21 வரை மற்றும் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 வரை. லாபான் தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடிப்போனான். அதிகாரம் 32 வசனம் 22. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். குறிப்பு வசனம், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆதியாகமம் 32:28. மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குலதெய்வ விக்கிரகத்தை காணவில்லை என்று ஒரு பெண் அதிகாரிகளிடம் புகார் அளித்தாள். அவர்கள் அந்த விக்கிரகத்தை கண்டுபிடித்து விட்டதாக எண்ணி அடையாளம் காண்பிப்பதற்காக அவளை வரச் சொன்னார்கள். இது உங்களுடைய குலதெய்வமா என்று அவளை கேட்க அவள் வருத்தத்துடன், இல்லை, என்னுடைய தெய்வம் இதை காட்டிலும் பெரியதும் அழகானதுமாய் இருக்கும் என்று பதிலளித்தாளாம். மக்கள் அவர்களுடைய கரங்களால் செய்யப்படும் தெய்வங்கள் அவர்களை பாதுகாக்கும் என்று நம்பி அவர்கள் விரும்பின வடிவத்தை அதற்கு கொடுக்கிறார்கள். அதனால்தான் யாக்கோபின் மனைவி ராகேல் லாபானிடத்திலிருந்து மறைமுகமாய் புறப்பட்ட போது தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த சுரூபங்களுக்கு மத்தியில் தேவன் யாக்கோபை பாதுகாத்தார். யாக்கோபுடைய பயணத்தில் யாக்கோபு இரவு முழுவதும் ஒரு மனிதனோடு போராடுகிறான். அந்த மனிதன் சாதாரண மனுஷிகத்திற்கு உட்பட்டவன் இல்லை என்பதை யாக்கோபு அறிந்ததினால்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லுகிறான். அந்த மனிதன் இவனுடைய பெயரை தேவன் யுத்தம் செய்கிறார் என்று அர்த்தங்கொள்ளும் இஸ்ரவேல் என்று மாற்றி ஆசீர்வதிக்கிறார். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று யாக்கோபு பெயரிட்டான். இந்த தேவனே ஒருவரால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரியவரும் அழகானவருமாகிய தேவன். அவரை செதுக்கவோ திருடவோ மறைக்கவோ முடியாது. ஆனாலும் அன்றிரவு யாக்கோபு கற்றுக்கொண்டபடி நாம் அந்த தேவனை அணுகலாம். இந்த தேவனை பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க இயேசு தம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் தேவனை எவ்விதம் வர்ணிப்பீர்கள்? அவரை குறித்த உங்களுடைய புரிதல் எவ்விதம் குறைவுள்ளதாய் இருக்கக்கூடும்? பரலோக பிதாவே, உம்மை உள்ளபடி பாராமல் சிறியதாய் பார்த்தமைக்காய் என்னை மன்னியும். உம்மை முழுமையாய் அறிய எனக்கு உதவி செய்யும். ஆமென்.